Hi, hello friends. Welcome back to Nurses Profile channel. Coviself அப்படிங்கிற ஒரு கிட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிட் என்ன அப்படின்னா கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்க இல்லைனா உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கிட்டோட பேர் தான் கோவிசெல்ஃப். ஏன்னா ஒரு 1 வீக்குள்ளே நமக்கு மார்க்கெட்லாம் அவைலபிள் ஆக போகுது. இந்த கிட்டை யூஸ் பண்ணியே நமக்கு கொரோனா இருக்கா இல்லை அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா லேப் பர்சன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு நம்மளே ஓனாக டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொரோனா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறனால நம்மளே செல்ஃபாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிட்டோட பேர் தான் கோவிசெல்ஃப் அப்படிங்கிற கிட்டு. அந்த கிட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. இந்த கிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 ருபீஸ், அதாவது 250 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயுமே இன்னும் 1 வீக்குக்குள்ளே இந்த கிட் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கிட்டை வாங்கிட்டு நீங்களே உங்களோட வீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். எப்படி நம்ம ப்ரெக்னன்சிக்கு டெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 5 பொருள் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்கும். நீங்கள் அந்த யூசர் மேனுவலை படிச்சிங்கன்னா எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதையே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்குள்ளே நம்ம ஒரு கெமிக்கல் உள்ள ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மூடி போட்ட ஒரு சின்ன பாட்டில் இருக்கும். அதுக்கு உள்ளே தான் என்ன இருக்கும்னா கெமிக்கல் இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேசல் ஸ்வாப் எடுக்கக்கூடிய ஸ்டிக் இருக்கும். இது நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும், லாங்காக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மீன்ஸ் அந்த காட்டன் இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தொடக்கூடாது. அதுக்கு அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணக்கூடிய கிட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெஸ்ட் கிட் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு எம்டி பேக் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேப் கோவிசெல்ஃப் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்பில் இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பதிவேற்றிடணும். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கைகள் ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே கெமிக்கல் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட நாசியில் இல்லைனா மூக்கில் போடக்கூடிய அந்த ஸ்வாப் ஸ்டிக்கை என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் இருக்கிற ஏரியாவில் உங்களோட கைகள் என்ன செய்யக்கூடாதுன்னா படவே கூடாது. உங்களோட நாசி துவாரத்தில் 2-3 சென்டிமீட்டர் தூரத்தில் விட்டு ஒரு 5 முறை என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 மூக்குலையுமே என்ன செஞ்சுக்கணும்னா 2 முதல் 3 சென்டிமீட்டர் அளவு விட்டு நல்லா அதை சுற்றி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஸ்வாபை என்ன பண்ணணும்னா அந்த கெமிக்கலுக்கு உள்ள என்ன செய்யணும்னா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கிற ஏரியாவிலேருந்து அந்த ஸ்வாப் ஸ்டிக்கை என்ன செஞ்சிடலாம்னா நீங்கள் உடைச்சி எடுத்துடலாம். மீன்ஸ் அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாட்டிலை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய கிட்டை எடுத்து ஒரு 3 இல்லைன்னா 4 ட்ராப்ஸ் அதில் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். 2-4 ட்ராப்ஸ் அதில் விடணும். விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும். இந்த டைமில் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆப் உங்களுக்கு அலாரம் கொடுக்கும். அந்த டைம் ஃபினிஷ் ஆகிட்டுனா நீங்கள் என்ன செய்யணும்னா இதை பிக்சர் எடுத்து மீன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும். உங்களோட மொபைல் அதை என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா அப்படியே அப்லோட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இந்த டெஸ்ட் கிட்டில் 2 கோடு விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரே ஒரு கோடு மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ இதுதான் டெஸ்ட்டோட ரிசல்ட். மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம உடம்புல இருக்க வைரஸ் லோடை பொறுத்தது. நமக்கு வைரஸ் லோடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் வைரஸ் லோடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மேபி நமக்கு நெகட்டிவ் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது.
ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே என்ன பண்ணணும்னா அந்த ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வச்சு ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து கோவிஷெல்ஃப் அப்படிங்கிற கிட்டு. இந்த கிட் வந்து இன்னும் ஒரு 1 வீக்குக்குள்ளே நமக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே அவைலபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வீட்டிலேருந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியே போய் அந்த ரிஸ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய தேவைகள் இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.